வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் நான் அனுப்பும் வீடியோக்களை கண்டு பயன்பெறுங்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு வரும் அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். அக்டோபர் மாதத்தில் 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் வருகின்ற சூரியனால் நல்ல பலன்களே நிகழும். 9 கூடிய பாக்கியாதிபதியான சூரியன் 10ஆம் இடத்துக்கு வருவது, பின்பு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு வருவது நன்றாகவே இருக்குது. 11ஆம் இடத்தில் சூரியன் நீச்சமானாலும் கூட குருவின் பார்வையினால், அதுவும் ராசியாதிபதி குரு ராசியையும் பார்த்து நீச்சமான சூரியனையும் பார்ப்பதால் தனுசு ராசிக்கு அக்டோபர் மாதம் நிச்சயமாக முழுவதுமே நல்ல பலனே நடக்கும் என்று உறுதியாக நம்பலாம். 9 குடைவன் 10லே இருப்பதால் புதன் வீட்டில் சூரியன் பலம் பெறுகிறார் என்ற காரணத்தினால் இவர்களுக்கு தொழிலில் மேன்மை இருக்கும். தொழிலில் 90% நன்றாகவே இருக்கும். ஒரு 10% சனியினுடைய பார்வை சூரியன் மீது விழுவதால் ஒருவேளை சிலருக்கு திசாபுக்தி சரியாக இல்லாதவர்களுக்கு சுணக்கம் இருக்கலாம். மற்றபடி ஓரளவுக்கு சுமாரான அல்லது நல்ல திசை இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக இந்த சூரியன் 10ஆம் இடம் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அக்டோபர் மாதம் இந்த தனுசு ராசிக்கு மிக நன்றாகவே இருக்கும். அதிலும் குறிப்பாக உத்திராட நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு மிக அருமையாக இருக்கும் என்றும், பூராடத்திற்கு சற்று குறைவென்றும், மூல நட்சத்திரத்துக்கு இன்னும் சற்று குறைவென்றே சொல்லலாம். எனவே பூராடமும் உத்திராடமும் மிக நன்றாக இருப்பார்கள், சௌகரியமாக இருப்பார்கள், பல வெற்றிகளை குவிப்பார்கள், பண வரவும் நன்றாக இருக்கும் என்றும், இவர்களுக்கு இதை நம்பலாம் என்றும், 4ஆம் இடத்து சனியினால் ஒன்றும் பாதிப்பு இல்லை என்றும், 7ஆம் இடத்தில் இருக்கும் குரு 8ஆம் இடத்துக்கு அதிசாரமாக வந்தாலும் கூட நிச்சயமாக நற்பலன்களே தருவார் என்று நம்பலாம். எனவே தனுசு ராசிக்கு பெரும்பாலும் இந்த அக்டோபர் மாதம் நன்றாக இருக்கிறது என்றே வைத்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.